நல்ல மொறுன்னு தோசை, சுடு சுடு சப்பாத்தி, தயிர் சாதம்னு எல்லாத்துக்கூடமே செட் ஆகுற மாதிரி ஒரு சூப்பரான வெஜ் சிக்கன் வறுவல். ஏன்னா வெஜ் சிக்கன் வறுவல் ஆட ஆமாங்க, இது சோயா வச்சுதான் செஞ்சிருக்கோம். ஆனா டேஸ்ட் சும்மா சிக்கன் வறுவல் மாதிரி இருக்கும். அப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திக்கோங்க. நல்லா கொதி வரும்போது சோயாவை சேர்த்துட்டு 2 நிமிஷம் போல போட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு, மிளகு, தனியா, ஒரு சின்ன துண்டு போல பட்டை, ஏலக்காய், கொஞ்சமா கல்பாசி, 4 போல காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாத்தி இந்த மாதிரி பவுடர் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 5 போல சின்ன வெங்காயம், 4 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 நிமிஷம் போல வதக்கிட்டு இப்ப நம்ம சுடு தண்ணியில போட்டு எடுத்து வச்சிருக்க சோயாவை சேர்த்துக்கோங்க. 1/2 மினிட் போல நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். முன்னாடி சேர்த்துக்கோங்க, நான் மறந்துட்டேன். இப்ப இதுல நம்ம அரைச்சு வச்சிருந்த பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா ஃபுல்லா கோட் ஆனதும் இப்ப இதுல 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. லோ ஃபிளேம்ல வச்சுட்டு அப்பப்ப கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணிட்டு ஆஃப் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான வெஜ் சிக்கன் வறுவல் ரெடி. நான் நான்வெஜ் இருந்தா தான் சாப்பிடுவேன்னு சொல்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்க வீட்லயே இருந்தாங்கன்னா கண்டிப்பா இதை குக் பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணுங்கன்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.